மூசிய வாகனா தன்னை காட்டிலும் வேதனைப்படும் உணர்வைத்தான் கணங்களுக்கு கரிவெறியாகி நம் நல்ல குணங்களை செயலற்றதாகி அதை நம் நல்ல குணங்களுக்கு வங்கிட்டு அதன் உணர்கொண்டது. பாலிலே பாதாமியை போட்டு வைத்திருந்தாலும் விஷம் போட்டால் இது அதிபதியாக விஷத்தின் தன்மையை கூட்டும். பாலிலே எல்லாம் நல்ல சரக்கை போட்டு காரத்தை ஊற்றினால் என்ன பண்ணும்? அதுவே அதிபதியாகி காரத்தின் உணர்ச்சியை தான் ஊட்டும். இதை போல நாம் நுகரும் உணர்வுகள் நம் ரத்தங்களில் கலந்த பின் மனிதனாக உருவாக்கிய உணர்வுகள் இதை நாம் எப்படி மாற்றி அமைக்கின்றது என்பதனால் இங்கே காட்டப்படுகின்றது. ஆனால் அதே சமயத்தில் நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்கு பிள்ளை. இப்ப சாதாரணமாக காளிக்கு முன்னாடி புலி இருக்கின்றது. அந்த கோபமான உணர்வுகளை நாம் சுவாசித்தால் உயிரிலே பட்ட காளி அந்த உணர்ச்சியின் தன்மை தன் உடலுக்குள் சென்ற பின் புலி எப்படி மற்றதை கொன்று புசிக்கின்றதோ இதே போல கோபத்தின் உணர்வுகள் நமக்குள் எடுக்கப்படும் போது அந்த கார உணர்ச்சிகள் அந்த கோபமான உணர்ச்சிகள் நம் உயிரிலே பட்ட பின் இந்த சிவனான நிலைகள் என்ன ருத்ரகாண்டம் என்னடா சொன்னேன் என்ற நிலைகளுக்கு ஆட்டப்படுகின்றது. ஏன்னா அந்த உணர்வின் உணர்ச்சி சக்தியில் தான் இப்படி செய்கின்றது. ஆகவே அசுர உணர்வு கொண்ட உணர்வின் தன்மை காளிக்கு முன்னாடி புலியை போட்டு காட்டுகின்றது. நாம் சுவாசித்தோம் என்றால் நம் உடலுக்குள் சென்று அந்த உணர்ச்சியை தூண்டச் செய்து நமக்குள் நல்ல அணுக்களை அது கொண்டு புசிக்கும் தன்மை வருகின்றது. இறக்கமற்று எப்படி புலி தன்னுடைய இறைக்காக எடுத்துக்கொள்கின்றதோ இதே கோப உணர்ச்சிகள் நம் உடலுக்குள் சென்று நல்ல அணுக்களின் செயலற்றதாகி அவரை பலவீனப்படுத்திடுவாய் நமக்கு இரத்த கொதிப்பாக வருகின்றது. ஆனால் நமக்குள் எடுத்துக்கொண்ட இந்த உணர்வுகள் வலிமை அதிகமானால் என்ன நடக்கின்றது? கைகால் வராம முடங்கி விடுகின்றது. அந்த முடங்கி ஒன்று இரத்த கொதிப்பு வந்த வரலை நம்பர் சாப்பாடு வர்றதுக்கு முன்னாடி கோபம் அதிகமா வரும். புலி தனக்குள் இறை இருந்து சாப்பிட்டாலும் உரும்பித்தான் சாப்பிடும். ஆக கோபத்தின் நிலைகள் அதிகரிக்கும் போது முதல்ல தெரியாது. இந்த உணர்வின் தன்மை வரும்போது மனிதனை உருவாக்கி உணர்வின் தன்மையை செயலிழக்க செய்யும்போது நமது அங்கங்கள் செயலற்றதாக மாற்றி விடுகின்றது. ஆகவே இதை போல நம்ம செயலற்றதாக்கப்படும் போதுக்கு என்ன செய்வது? வழி வேண்டும் அல்லவா? ஆக காளிக்கு முன் பொலி போட்டாலும் அடுத்து கோபக்காரனை பார்த்தோன்னு இதை அடக்கியது துருவ நட்சத்திரம். அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளை நான் தர வேண்டும் ஈஸ்வரா என்று இந்த உணர்வை நாம் எடுத்தால் அதன் உணர்வை தனக்குள் தனித்தின் தன்மை வருகின்றது. ஆகவேதான் அங்கே புலியை போட்டு நாம் இதை போல தீமைகள் நமக்குள் வராதபடி தடுக்க வேண்டும். இங்கே சிவனாலயத்தில் நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்கு பிள்ளை. கோபம் கோபம் என்று நாம் எண்ணும் போதும் அந்த உயிரான ஈசன் அதை உருவாக்கி விடுகின்றது. அந்த கோபத்தின் உணர்வின் தன்மையை அது உணவாக உட்கொள்ளும் அணுவாக உருவாக்கி விடுகின்றது. அதான் நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்கு பிள்ளை. ஆகினாலே நாம் சுவாசித்த உணர்வுகள் நம் உடலுக்குள் சென்று எந்த கோப உணர்வோ அது மீண்டும் அதன் உணர்வை இயக்கத் தொடங்கும். நாம் சுவாசித்ததை நம் உயிர் உருவாக்கினாலும் மீண்டும் இந்த உயிரை போல் அந்த கார உணர்ச்சிகளை உருவாக்கும் உணர்வுகள் அங்கே விளைகின்றது. அதனால்தான் நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்கு. நமது வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சூட்சமைத்து நடப்பதை உருவம் அமைத்து இதிலே நாம் மனிதன் எப்படி வாழ வேண்டும். ஆக கார்த்திகேய என்ற நிலையில் இவையெல்லாம் தீமை என்று அறிந்தாலும் தீமை உள்புகாது தடுக்கும் சக்தி வேண்டும். அந்த தடுக்கும் சக்தி தான் உங்களுக்கும் அந்த துரு நட்சத்திரத்தின் ஆற்றலை பெறச் செய்து பதிவாக்கி நீங்கள் நினைவானால் எத்தகைய கொடிய உணர்வை நீங்க பார்த்தாலும் அது உங்க உடலுக்குள் அது இயங்கிறாது தடுத்திட முடியும். அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரர்களை பெற வேண்டும் என்று பூர்வ மத்தியில் எண்ணினால் நாம் சுவாசித்த உணர்வு உள்ளே போகாது தடைப்படுத்தும் ஒரு நொடி. பின் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு என் ரத்தங்களில் கலக்க வேண்டும். என் உடல் உள்ள ஜீவான்மா ஜீவ அணுக்கள் பெற வேண்டும் என்ற உணர்வை அதை எடுத்தனால் இது இங்கே வலிமை அதிகமான பின் இதை அனாதியாகிவிடும். இழுக்கும் சக்தி எதுவும் இல்லை. பின் இந்த சூரியனுடைய காந்த புலன் இழுக்கும் சக்தி இல்லை என்றால் இது கவர்ந்துவிடும். பின் நமது ஆன்மாவை சுத்தமாக்கி விடுகின்றது. அதுதான் ஆறாவது அறிவு கொண்டு உணர்வின் தன்மை தீமை புகாது தடுக்க தீமையை நீக்கி அருணர்வை இங்கே நம் பூர்வ மத்தியில் எண்ணும் போதும் அது அங்கேதான் உயிர் என்ற நிலையில் உயிரிலே போய் மோதினால் அது உணர்வின் இயக்கமாக உயிர் இயக்கிவிடும். நந்தீஸ்வரன் நாமல் சொன்ன உணர்வுகளே அந்த உயிரான ஈசன் அதன் உணர்வை உருவாக்கிவிடும். ஆனால் அங்கே போய் உருவாக்காதபடி தடைப்படுத்த பழகவன் உணர்வின் தன்மை உணர்வு அறிந்தாலும் ஈஸ்வரா என்று உயிரை எண்ணி அந்த துணை நட்சத்திரத்தின் பேரருளை பெற வேண்டும் என்று இங்கே தடைப்படுத்த மாற்றம். இதுல உங்களுக்கு ஒரு சிரமம் இல்லையே. கொஞ்ச நாளைக்கு பழக்கப்பட்ட ஜனங்கள் தறி நெய்யறாங்க. நெய்யப்படும்போது நம்ம உட்கார்ந்து தறி நெய்னா இழுத்தா டப்பு டப்புன்னு எங்க போயிடும். 2 நாளைக்கு இழுத்து தட்டி பழகணும் ஒழுங்கா வருங்க. இந்த கால் மிதியும் கையடியும் ரெண்டும் சரியா வரும். இங்க தையல் மிஷின் அவர் என்ன பழகியாச்சுன்னா நம்ம கூட பேசிட்டு டர்ற நேரம் விடுவார். நாம கூர்ந்து பயணித்தாலும் கூட இப்படி எப்படி பல நெளிச்சல் வரும்.
ஆகவே சிறிது காலம் இதன் உணர்வை எடுத்துக்கொண்டால் தீமை புகாத 6வது அறிவின் துணை கொண்டு இந்த வாழ்க்கை துரு நட்சத்திரத்தின் உணர்வை தனக்குள் சேர்த்து உடலில் பெறலாம். இந்த 6வது தான் மகிழ் வாகனம். தீமையை நீக்கி நம்மை மகிழ்ச்சியாக இந்த வாழ்க்கை வாகனமாக என்று அமைத்து செல்லும். மூசிக வாகனம், நாம சுவாசித்து எந்த குணமும் அது வாழ்க்கை நடக்கின்றது. ஆக வேதனை என்ற உணர்வு சுவாசித்தால் அது கணங்களுக்கு கடிபதியாகி அந்த தீமையின் செயலாக நம் உடலுக்குள்ளும் நம் சொல்லிலும் செயலிலும் அது தீமைகளை உண்டாக்குகின்றது. ஆனால் எலியை போன்ற வங்கிட்டுக் கொள்ளும். எப்படி எலி வங்கிட்டுக் கொள்கிறதோ இதை போல நாம் நுகர்ந்த உணர்வுகள் வேதனை என்ற உணர்வானால் நம் நல்ல அணுக்களை வங்கிட்டு அது குழிகொண்டு நல்ல அணுக்களை செயலற்றதாக மாற்றும். அது அதிபதியாகி தீமையின் செயலில் உருவாக்கும் தன்மையாக அணுவாக மாற்றிவிடும் என்று நம் உடலுக்குள் நடக்கும் சூட்சம் உணர்வை உருவமைத்து துவைதம் என்றும் காவியத்தை அங்கே படைத்து நாம் கருத்தனை எப்படி நுகர்தல் வேண்டும், தீமையிலிருந்து நாம் எப்படி விடுபட வேண்டும் என்ற நிலைகள் கண்டுணர்ந்த ஞானி அகசியம். அதன் உணர்வின் தன்மை கொண்டு நாம் பெறுவதற்கு எத்தனை பெரிய தத்துவத்தை கொடுத்திருக்கின்றார். நாம் விநாயகர் கோயிலுக்கு என்ன செய்கிறோம்? விநாயகர் கோயிலுக்கு காலையில் சந்திச்சு குறைகளை சொல்லதான் கற்றுக்கணும். இந்த வினை தான் நமக்குள் சேர்க்கணுமே விட தீய வினையை நீக்கும் தன்மை வருது. சங்கட கணவரி, அந்த கணவரி, இந்த கணவரிங்கிறாங்க. அதுல இன்னொன்று என்ன செய்யறாங்க தெரியுமா? ராமாயணத்துல தெளிவாக கூறப்படுகின்றது. அதாவது அன்று அகசியன் தான் காட்டுக்குள் செல்லப்பட போகும்போது அங்க இருக்கக்கூடிய வாதாபி என்ற அரக்கர்கள் அங்கே வந்தவுடனே அகசியனை வரவேற்கின்றனர். எங்க நாட்டுக்குள் வந்தால் நாங்கள் விருந்து கொடுப்போம், அதை சாப்பிட வேண்டும் என்று. நான் மாமிசத்தை சாப்பிடுவது இல்லப்பா அப்படிங்கிறார். இல்லை, இங்க நாட்டுக்குள் வந்தால் நீங்கள் மாமிசத்தை சாப்பிட்டேதான் ஆக வேண்டும் என்று சொல்லுவேன். சரி, அவர் புரிந்து கொண்டார். சரின்னு சொன்ன அது வாதாபிங்கிற நாடாக மாறுகின்றான். அவனை சமையல் பண்ணி இங்கே கொடுக்கின்றான். யார்கிட்ட? அகசியர்கிட்ட. அவர் உணர்ந்து கொண்டான். சாப்பிட்ட பின் என்ன செய்தார்? அவருடைய சக்தியின் துணை கொண்டு அவன் உள்ளுக்கே சென்றவனை ஜீர்ணிக்க செய்து விடுகின்றான். அது ஜீர்ணிக்க வாதாபிங்கிற அது அப்பலேயே ஜீரணமாகிவிட்டான் என்று. எப்போ? வெகு நேரத்தில் ஜீரணமாயிட்ட நீ கூப்பிட்டா வரமாட்டான். அட பாவிப்பேலை, நீ கொண்டு கூப்பிட்டான், உன்னை பருப்ப உன்னை கொண்டு சாப்பிடுகிறேன் என்று என்கின்றான். யாரு? உன்னை கொண்டு சாப்பிடுகிறேன் என்று சொன்ன உடனே அந்த அகசியன் அவனுடைய பார்வையில் அவனுடைய செயல்களை முழுமையை அழைத்து விடுகின்றான். ஆகவே இதைத்தான் என்ன சொன்ன அகசியன் வாதாபி கணவதி என்று பெயரை வைத்து அறக்கரை கொண்டது. ஆகையினால வாதாபி கணவதிக்கு நீங்க அபிஷேகம் ஆராதனை செய்தால் அவன் மெச்சி உங்களுக்கு தீமையிலிருந்து விடுபடுவான் என்று வாதாபி கணவதி வச்சு அதுக்கு யாகங்களும் மந்திரங்களும் இதை சில நிலைகளை சொன்னா வாதாபி கணவதி காப்பாற்றுவான் என்று. ஆக அகசியன் கண்ட உண்மையின் உணர்வின் தன்மை கூட நாம் பெற முடியாத நிலைகள். இது ராஜாஜி கூட எழுதியிருக்கிறார். எப்படி? ஆக அகசியன் கணபதியை வழிபட்டு வந்தனால் அந்த கணபதி தான் இங்கே காப்பாற்றப்படுவார். அதை படித்த அரசியல்வாதி. ஆக அரசியல் தன்மையை தெரிந்து கொண்ட நிலைகள் பெற்றவர். வானியல் புவியியலின் உணர்வின் தன்மையை அன்று நேரு தெரிந்து கொண்டார். ஆக இந்த உலகம் உருவாவதற்கு முன் எப்படி என்ற வேத நூல்களில் கூறப்பட்ட உண்மையின் உணர்வின் தன்மையை அறிந்து கொண்டவன் ஜவஹர்லால் நேரு. ஆக அது அறிந்து கொண்டாலும் கூட இவர்கள் நாட்டிலே ஆலயங்களில் பல தவறுகள் செய்வதையும் பலியிடுவதையும் யாகங்கள் செய்வதும் இதை வெறுத்தவர். அரசியல்வாதியாக இருந்தாலும் அவர் இதை வெறுத்தவர். ஆக உண்மையின் இயக்கத்தை உணர்வின் தன்மை தான் எப்படி எடுக்க வேண்டும் என்ற உணர்வினை அவர் தெளிவாக எடுத்துக் கூறி வந்தார். ஆக அகண்ட அண்டத்தையும் இன்று வேதங்களின் மூலங்களை வெளிப்படுத்தி கொண்டு வந்தார். ஆனால் மனிதனிடத்தில் அரசியல் என்ற நிலைகள் வந்தாலும் பிறருடைய தவறுகளை எப்படி மாற்ற வேண்டும் என்ற உணர்வினையும் வெளிப்படுத்தினார். ஆனால் அவர் நேரு சொன்ன நிலைகள் ஒவ்வொரு ஆலயத்திலும் மனிதனை பண்புகள் வளர்த்தல் வேண்டும். ஆக நல்ல குணங்கள் இங்கே வருவோர் பெற வேண்டும் என்ற உணர்வைத்தான் நாம் எடுக்க வேண்டும் என்று விவேகானந்தர் சொன்னது போன்ற ஒவ்வொரு மனிதன் உடலில் தெய்வ சக்திகள் ஒன்று. ஆக அந்த தெய்வீக நிலைகள் வளர வேண்டும் என்றால் நீங்கள் உயர்ந்த நிலைகள் பெற வேண்டும் என்றால் நானும் உயர்ந்த நிலைகள் நாம் பெறுகின்றேன். ஆக நீ எதை யாரையெல்லாம் நல்லவராக வேண்டும் என்று எண்ணுகின்றாயோ அதே போல உனக்கு நல்லவராக உணர்வு உனக்குள் வருகின்றது. இந்த உணர்வை உனக்குள் தெய்வமாக இயக்குகின்றது. இதைத்தான் ஆலயமாக உணர்த்தினார். அந்த நல்ல உணர்வு எடுத்து உனக்குள் ஆகும்போது அந்த தெய்வீக நிலை வரும் என்று இங்கே விவேகானந்தரும் தெளிவாக கூறியுள்ளார். இதைத்தான் அன்று நேருவும் அரசியல் நிலைகள் வந்தாலும் நாட்டுக்காக சுதந்திரத்திற்காக எத்தனையோ தன்மைகள் கோடி செல்வங்கள் இருந்தாலும் ஆக வானையில் புவியில் உயிரியின் தன்மை தெரிந்தாலும் ஆக நம்ம நாடு சுதந்திரம் அட வேண்டும். ரிஷிகள் வாழ்ந்த இடம்
மகிழ்ச்சிகள் வாழ்ந்த இடம், மகிழ்ச்சியின் உணர்வுகள் பரவிய இடம். அந்த மகிழ்ச்சியின் வாழ்க்கையில் நமது மக்கள் அனைவரும் இறை நீக்கி பொருள் காணும் தன்மையும் உலக மக்களுக்கு எடுத்து கூறும் அந்த உணர்வின் தன்மை பெற வேண்டும். தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்ற நிலையும் எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி என்றும் தென்னாட்டிலே தோன்றிய அகசியம் பெற்ற உணர்வின் தன்மை ஒளியின் உடலாக பெற்ற அந்த உணர்வின் தன்மை எந்நாட்டவன் எடுக்கலாம். அந்நாட்டவரின் தன்மையை தீமை நிலையில் அகற்றும் தன்மை பெற்றதென்று உணர்ந்தவர் நேரும். ஆகவே அதன் வழிகொண்டு இன்று தோன்றிய உணர்வுகள் நாளடைவில் வரப்படும்போது ஒன்றுடன் இணைக்கப்படும்போது, இப்போ உதாரணமாக நாம் நல்ல குணம் கொண்டிருந்தாலும் தீய குணங்கள் நமக்குள் ஊடுருவான தீய செயலில் உருவாகின்றது. ஆகவே அதற்கு உள் நின்று கடவுளாக அந்த தீமையின் செயலின் உணர்ச்சிகளை ஊட்டுகின்றது என்பதை உணர்ந்தால், ஆக எதன் வலிமையில் எதனுடன் இணைக்கின்றதோ அந்த வலிமையை அதை அடிமையாக்கி அதை இயக்கும் வலிமை பெறுகின்றது கடவுள். ஆக நமக்குள் அந்த நல்ல குணங்கள் இருப்பினும் அல்லது ஒரு பாதாமிக்குள் நல்ல சத்துக்கள் இருப்பினும் ஒரு துளி விஷயத்தை அதை எடுத்து விட்டால் அதை அடக்கும் ஆட்சியின் உணர்வு கொண்டு நமக்குள் அதே விஷயத்தினை நமக்குள் வளர்த்து விடும் என்பதனை உணர்ந்தவர் நேரு. ஆனால் ராஜாஜியோ அதை உணர்ந்தாலும் அது மக்களுடைய நிலைகள் கணபதியை வழங்கினான். அதனால் வாதாபியை அவனை ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று இப்படி வாதாபி கணபதி என்று வைத்து அர்ஜுனையும் அபிஷேகம் செய்தால் அந்த வாதாபி கணபதி இவருடைய பாவங்களையும் தோஷங்களையும் நீக்கி விடுவான் என்று இப்படித்தான் கூறுகின்றன. தவிர அந்த வாதாபி கணபதி வணங்கும் முறையாவது கூறியுள்ளார்களா என்றா இல்லை. நாம் பிறருடைய தீமையில் நீக்கிய நிலையை பெற்றாலும் பிறர் உதவ வேண்டும் என்று ஒருவருக்கு துன்பம் செய்கின்றான். நாம் வேடிக்கை பார்க்கத்தான் செய்கின்றோம். ஒருவன் நல்லது அவருக்கு ஒரு பகமை ஆகிவிடுகின்றது. அவனுக்கு எப்படியும் தொல்லை கொடுத்து அவனுக்கு தொல்லைகளை கொடுக்க வேண்டும் என்ற உணர்வுகளை கூட்டுகின்றனர். அதை கண்டு ரசித்து வாழும் மக்கள் உண்டு. இன்று அரசியல் நிலையில் எடுத்துக்கொண்டால் அரசியல் வாழ்க்கையிலே தான் செல்லும் பாதைக்கு குறுக்கே வந்தார். ஆக அவன் நியாயம் என்று இருந்தாலும் அவனுக்கு பல துன்மைகளை கொடுத்து அவனுடைய உணர்வின் தன்மை இறக்கமற்று வாழும் அரசியல்வாதிகளும் உண்டு. ஆக அரசியல் என்ற நிலையில் மக்களை காக்கும் உணர்வுக்காக செல்லும் அவர்கள் தன் கௌரவத்திற்காக தான் வாழும் நிலையை கொண்டு பிறருடைய நிலையிலும் பழுதிக்கும் உணர்வு கொண்டு அவனுடைய வாழ்க்கையை சீர்கடைக்கும் நிலை வருகின்றது. அப்ப அந்த உணர்வின் தன்மை நமக்குள் வரப்படும் போது அதை நாம் எப்படி மாற்றுவது? அவர்கள் செய்கின்றனர், நாம் உணர்வை நுகர்கின்றோம். ஆக தவறு செய்வதோ எவரோ அதை நாம் அறிந்து உணர்கின்றோம். உணர்ந்த உணர்வுகள் நமக்குள் சென்று நல்ல உணர்வுக்குள் போர் வருகின்றது. நல்ல குணங்கள் அதை கொண்டு தின்று விடுகின்றது. வாதாபி என்ற நிலைகள் கொண்டு அரக்க உணர்வு மற்றொன்றை கொண்டு சாப்பிடுகிறான் என்பது போல அரக்க செயல்களை நாம் பார்த்தாலும் நமக்குள் இருக்கும் நல்ல குணங்களை கொண்டு தின்றே விடுகின்றது என்பதனை அங்கே தெளிவாக காவிய படைப்பில் உருவம் அமைத்து துவைதம் என்ற நிலைகளும் ஆக அதனுடைய அத்வைதம் என்ற நிலைகள் தெளிவாக கொடுக்கப்படுகின்றது. ஒவ்வொரு குடும்பத்தில் செல்வந்தர் இருக்க போகும்போது செல்வத்தை மதிப்பதற்காக எத்தனை உண்டு. நாம் முகாம்பைகள் நான் இருக்கப்படும் போது ஒரு அம்மா, அந்த அம்மாவுக்கு குழந்தை இல்லை, கணவர் இறந்துட்டார், பேங்க்ல வேலை செய்வதற்கு சொத்து நிறைய இருக்கு. அப்ப நான் கொல்லூர்ல போய் அதாவது கோலமா மகிழ்ச்சி எதனால் அங்க தவம் இருந்தார் என்று அறிவதற்காக நான் கொல்லூருக்கு போயிருக்கிறேன். அந்த சமயத்துல அந்த அம்மா நல்ல செல்வம் இருக்கு, கோடி செல்வம் இருக்குது. ஆனால் தங்கச்சியின் கணவர் என்ன செய்கிறாரு, இந்த சொத்தை கைப்பிடிக்கிறதுக்காக வேண்டி பில்லி சூனின் ஏவலாகி இது பித்தனை போல் ஆக்குவதற்கு செயல்படுகின்றனர். இந்த அம்மாவும் தப்பித்து மற்ற மந்திரவாதிகளிடம் சொல்லி தப்பித்து வருகின்றனர். என்ன இருந்தாலும் அதனுடைய உணர்வுகள் அதை எதிர்க்கிட்ட ஒவ்வொரு நேரத்தையும் இதுவும் தன்னுடைய பணத்தை செலவழித்து மந்திரவாதி இடத்தில் சென்றாலும் அதை மாற்றிக்கொண்டே வருகின்றது. ஆனால் கடைசியில் என்ன ஆகின்றது, அதனுடைய சேலைகள் நல்ல சேலைகள் கட்டி வந்தாலும் இந்த பபுனான மாதிரி கிழிச்சுக்கிட்டே போகும். இப்படி கிழிச்சுக்கிட்டே போகும். சாப்பாடு ஏதாவது எடுத்து வாயில வச்சா நரகலா மாறும், அல்லது சில நேரங்கள் எடுத்து அது வாயில போட்டோன்னு வெறும் தலைமுடியாம மாறும். இது நான் கண்கூடு பார்த்த நிலைகள் இது. ஏனென்றால் கொல்லூர்ல முகாம்பிக்கு நான் சொல்லப்படும் போது அந்த கோயிலை சுற்றியே வருகின்றது. அப்ப இந்த அதிசயத்தை பார்க்கின்றேன். அப்ப நான் போன உடனே எல்லாம் சுத்தி ஏதாவது ஒரு பொருளை கொண்டு வருது. அது கொண்டு வந்த உடனே சுத்தி அந்த கோயிலுக்கு முன்னாடி சாப்பிடுறது. சாப்பிட்டாலும் வாய்க்குள்ள போனா முடியாம மாறிடு. ஆனா சில நேரத்தில் கோயிலை விட்டு வெளியில இருந்து இங்க நடக்கலாம் மாறுது. கோயிலுக்குள் போனால் அது அதே ஆதாரத்தை போட்டா தலை முடியாம மாறும். அதே சமயத்தில் இங்கே சில நேரங்கள் கோயிலுக்குள் போனா சேலை கிழிவதில்லை, கோயிலை விட்டு வந்தாச்சுன்னா தார்த்தாரா கிழிஞ்சு போகும். அது உடல் பூரா தெரிய ஆரம்பிச்சா எப்படி இருக்கும், அசிங்கப்பட்டு வெளியே வருவதில்லை. இருந்தாலும் அதனுடைய ஜபகாலங்கள் இருக்க போகும்போது எப்படியோ அது 4 பேர் கூட 2 ஒருத்தர் வசதி இருப்பானா சில துணிகளையும் கொண்டு மறைச்சி தான் கூட வந்து தபான்னு கிரிச்சுக்கிறாங்க.
இப்படி இருக்க போகும்போது நான் பார்த்தேன். ஒரு நாள் அங்க இருந்த உடனே என்னுடைய செயல்களை பார்த்தேன். அப்பதான் குருநாதரை வேண்டி, இங்க இவ்வளவு பெரிய சக்தி உள்ளது, கோலமா மகிழ்ச்சி இருந்தா அரேசமித்தல் அவருடைய உணர்வை பெற்றார். யாரு? ஆதிசங்கரர். அவர் தவம் இருந்த இடமும் அதுதான். அரேசமித்தல் மூகாம்பிகை என்று நிலையில் இங்கு சக்தி கொண்டு எத்தனையோ அபிஷேகங்கள், எத்தனையோ நிலைகள் செய்து, எத்தனையோ மந்திரங்கள் செய்தாலும் இங்க வரப்போகும்போது நீக்க முடியவில்லை. அப்போதான் நான் எண்ணி அங்க வாசப்படியிலே உட்கார்ந்து இருந்தேன். சென்னையில் அப்பெல்லாம் கூட்டம் இருக்கா நான் போயிருக்க நேரத்தில். இப்ப எம்ஜிஆர் வந்து கட்டி கொடுத்தோன்னே எம்ஜிஆர் சொல்லிவிட்டு கட்டி கொடுத்தான்னு சொல்லுவாங்க. இப்படி அவர் வந்து கோயிலுக்கு போன ஒரு படம் அங்கே கொல்லூருக்கு இதாச்சு. இப்ப திருவண்ணாமலையில என்ன செய்து கூட்டம் எக்கச்சக்கமா போனா ரஜினிகாந்த் அங்க போனார், அதை செய்தானா இவங்களுக்கு பின்னாடி போறது இருக்கிறாரு. ஞானிகள் காட்டிய உணர்வை நாம் பெற்று அந்த தீமையில் அகற்ற வேண்டும் என்ற மனதில் எந்த மனிதனுக்கும் வரவில்லை. இதுவரையிலும் இங்கே பார்த்தாலும் அதேதான். ஆகவே அங்க உட்கார்ந்து இருந்தாலும் நான் பேசாம கொஞ்ச நேரம் இது பண்ணி ஜபமானேன். அப்ப நான் என்ன செய்தேன், அங்க இருந்து அங்க வாமா அப்படின்னு. என்னமான இந்த மாதிரி துணி இங்க உள்ளுக்கு வந்த துணி கிளியுது, வெளியில போனா துணி கிளியுதுங்க. ஏதோ சாப்பாடு எடுத்து வந்து சாப்பிடலான்னு இங்க மாறுறது இல்லை, இல்லைன்னா நரகலாம் மாறும். சாப்பிட்டா என்ன செய்யும், சாப்பிட முடியாது வெளியில. இந்த கோயிலுக்குள்ள வந்தா இது நடக்கிறது இல்லை. ஏதோ அந்த நம்பிக்கையில சாப்பிடலாம் பண்ணா வாயில போட்டா முடியாது, பதங்க பாருங்க அப்படிங்குது. சாப்பாடு வாயில போட்டா வெறும் தலைமுடியா மாறுது. அப்படி கொஞ்ச நேரம் பிரார்த்தனை பண்ணேன். இது எதனால் என்ற நிலைகளை எடுக்கப்பட போகும்போது அந்த மந்திரவாதிகள் அவங்க காசை வாங்கிட்டு அந்த வேலையை செய்யறாங்க, ஏவல் பண்றாங்க. இப்ப சில நேரங்கள்ல பாருங்க, உங்க வீட்டுல அந்த சேவை நிர்தேசிருக்கான்னு கண்டுக்கன் நீங்க போய் தோண்டி பாருங்க, அங்க இருக்கும், அங்க தாய்த்து இருக்கும், அது இருக்கும், இதெல்லாம் எடுங்கம்பாங்க. இப்ப உங்க உடல்ல இது உங்க இது வந்து பீரோக்குள்ள கூட இதை செய்து வச்சிருப்பான்னு சொல்லுவாங்க. போய் திறந்து பார்த்தா இருக்கும். உங்க ஜன்னல்ல வச்சிருப்பான்னு சொல்லுவாங்க. இது எடுத்தாலும் இதே போல ஏவல் பண்ணி இந்த உணர்வை காசை வளைத்து ஒரு பிழப்பாக பிழைப்பவன் இருக்கின்றானே தவிர, ஒரு மனித உடல் உருவான உணர்வின் தன்மை அசுர உணர்ச்சிகள் செயல்பட்டு பிறரை தீங்கி விளைவிக்கும் என்ற உணர்வு ஒரு மனிதன் இருந்தான். இதுவே மந்திர ஒளி கொண்டு அவன் எந்தெந்த தெய்வத்தை வணங்கி வந்தானோ, அதில் எந்தெந்த மந்திரங்களை செய்தானோ, அந்த மந்திரத்தை செய்யும்போது இந்த ஆவியை கைவெளிப்படுத்திக் கொண்டு அதன் எழுத்து உணர்வின் தன்மை ஒன்றிலே பாய்ச்சி இந்த உணர்வின் தன்மை அங்க பொருளாக்கத்தை கொண்டு வருகின்றன. இதெல்லாம் தெரிந்து கொண்ட பின் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று அப்போதான் நாங்க இருந்து இது பண்ணோம்னு அப்புறம் நான் கையில உபூதி கொடுத்தேன். இதை வச்சிட்டு வாமா, இந்த வாயில போடு அப்படின்னு ஒரு சுற்றி வந்தது. நீங்க வீடு பெற வரையிலும் நீங்க இதை போய் இந்த இதுல வாயில போட்டுங்க, தலைமுடியில கொஞ்சம் கொட்டிங்க, உடல்ல கொஞ்சம் தேய்ச்சிங்க, நீங்க போங்க வீட்டுல போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றேன். சாப்பிட்ட உடனே நல்லா வந்து நல்லா இருந்தா அந்த அம்மாவுக்கு சந்தோஷம் தாழ முடியல. வந்து சொன்னது, என்ன இந்த மாதிரி என்ன செய்துட்டு இருக்காங்க, சொத்து ஏராளமா இருக்கு, எனக்கு குழந்தை இல்லை, ஆனா எப்படி இருந்தாலும் என் தங்கச்சி வீட்டுக்கு தான் போக போகுது, அதுக்கு முன்னால அவசரப்பட்டு என்னை இது பண்ணி அவன் ஆடம்பரமா வாடகைக்கு இது பண்றாங்க, நான் எங்கே போகுது அப்படின்னு. அப்புறம் அந்த அம்மாவுக்கு சொல்லி, இதன் உண்மையின் உணர்வின் தன்மையினை பெருக வேண்டும் என்றால் இந்தந்த வழியில் நீங்க இப்படி எப்படி அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை பெறுங்க, ஆக அது உங்களுக்கு நல்ல வலு கொடுங்க என்று. அது மாதிரி 3 மாசம் 4 மாசம் அங்க இருந்தது. அவர் சுத்தமான பின் நான் ஊருக்கு போகலாம் இல்லைன்னு தாராளமா போகலாம், யாரும் ஏவல் பண்ண மாட்டாங்க. அப்படி ஏவல் பண்ணாலும் அவர்களுக்கு நல்ல விடைகளும் கிடைக்கும். தான் செய்யும் தவறை உணர்வார்கள், அவர்களுக்கு அது திரும்ப வரப்போகும்போது தன் தவறை உணரத்தான் செய்வார் என்று. அந்த மாதிரி நான் போகும் பாதைகள் எத்தனையோ நிலைகள், இதே மாதிரி எத்தனையோ நிலைகள் ஏவல் பண்ணக்கூடிய நிலை. ஏவல் என்பது ஒரு மனிதனுக்குள் விளையப்பட்ட உணர்வு தான். மனிதன் உணர்வால் இயக்கப்பட்டு மீண்டும் அது பாய்ச்சப்படும் போது அந்த எலக்ட்ரிக் எலக்ட்ரான் என்று ஒரு மனிதன் உடலில் எழுதிக்கொண்ட பின் அந்த மந்திரத்தால் ஜெயிச்சு அந்த மந்திரத்தை தான் எடுக்கும்போது மீண்டும் இதான் மகாபாரத போர் தனுர்வேதம் கற்றுக்கொண்டவர் தான் பல நிலையை செய்தனர். அந்த போருக்கு வருவதற்கு முன்னாடி இது ஏவல் பண்ணி அவனுடைய உணர்வுகளை செயலற்றதாக மாற்றுவதும், அவன் ஏவல் பண்ணும் ஆயுதங்களை எதிர்நிறுத்தி அங்க போர் நிறைய செய்வதும், இப்படியெல்லாம் மகாபாரத போரை பற்றி அங்கே காட்டினார். அங்கே வெளியிலே தாக்கினாரும் உணர்வு தன் உடலுக்குள் எப்படி உணர்வு உருவாக்குது என்ற நிலையில் அங்கே தெளிவாக கூறியிருந்தாலும் அது மக்களுக்கு தெரியாதபடி மகாபாரத போரை மக்கள் போராக மாற்றி அதை எங்கோ நடந்த காலம் ஒரு காலம் அந்த அரசுகள் எல்லாம் அழிந்து விட்டார் என்று நாம் மகாபாரத போர் நடந்தது என்ற நிலையில் இன்று நாம காவியங்களை பார்க்கணும். யாக நாம் நுகரும் உணர்வு எண்ணங்கள் ஆகின்றது. அந்த எண்ணங்கள் எப்படி என்று எந்தெந்த குணமும் சீதா ராமா எதன் சுவையோ அந்த உணர்ச்சியின் எண்ணங்கள் எப்படி தோன்றுகின்றது. ஆக புறத்தால் இருக்கும் இந்த மனம் நாம் அகத்தால் நுகர்ந்தறியப்படும் போது கிரீரா இந்த உடலுக்குள் சென்ற பின் அந்த உணர்ச்சியின் எண்ணங்கள் எப்படி தோன்றுகின்றது, இந்த உணர்ச்சியின் இயக்கங்களாக எப்படி இயங்குகின்றது என்பதைத்தான் இங்கே தெளிவாக கூறப்படுகின்றது. இதே போல எனது வாழ்நாளில்
நான் இந்த 20 வருடம் காடு மேடெல்லாம் அலைந்து சில மந்திரவாதிகள் என்ற கோட்டைக்குள் நுழைந்தும் அங்கு என்னென்ன நடக்கின்றது என்பதையும் அறிந்து கொண்டான். அதை காசி கங்கைக்கரையில் எடுத்துக்கொண்டான். இதே போல எத்தனையோ நிலைகள் என்னையே கொன்று சாப்பிட கூட விரும்பினார்கள். காசு கங்கைக்கரை போய் சொன்ன உடனே, அதாவது கங்கை அகண்டதும் மேல ஒரு மணல் திட்டு இருக்கின்ற, என்னை போய் நாங்க போய் தியானம் இடுறோம் அப்படின்னாரு. அப்ப அங்கிருந்து போனவங்க எல்லாம் என்ன செய்தாங்க, அங்க போன என்ன அகோரிய உன்னை கொண்டு சாப்பிடுவாங்க, நீ தெய்வத்தை பெற போற, அதனால அதை எடுத்து உன்னை கொண்டு அங்கேயே சாப்பிடுவாங்க, அது கூட வேக வச்சு சாப்பிடும், பச்சையாவே சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, என்ன குருநாதர் அங்க போக சொன்னார், நான் எப்படியோ போறேன், என்ன மாதிரி ஆகட்டும், ஆனா குரு வாக்கை நான் மீற முடியாது. ஆக அவர் சொன்ன உணர்வை நான் அறியவில்லை என்றால் அவர் சொன்ன நிலையிலிருந்து நான் பின்வாங்கிறேன் அர்த்தம் போனேன். அப்ப ராம்ஜின்னு ஒருவன் இருந்தான். அவங்கிட்ட நான் கொஞ்சோண்டு காசை கொடுத்து ஒரு டெலிஸ்கோப் ஒன்று வாங்கி வச்சுக்கப்பா, அப்படி எவனா தின்னு விட்டானா மங்களூர் நாராயணசாமிக்கு நீ போன் பண்ணிடு, அந்த அட்ரஸ் எல்லாம் காசு கொடுத்து இங்க வச்சுட்டேன். அவன் தெரியா வச்சான். ஏன்னா காசு நிறைய மங்களூர் நாராயணசாமி தான் அவர் காசு நிறைய கொடுப்பாரு. அங்கிருந்து அனுப்பி காசு இல்லை, ஏன்னா நான் இருக்கிற இடத்துல இருந்து தண்டி அடிச்சா காசு வந்துடும். அதனால எங்க போனாலும் சாப்பாட்டுக்கு தொந்தரவு இல்லாம நான் போயிட்டே இருந்தேன். அதனால அந்த காசி கங்கை கரையில இருந்துட்டு நம்ம போனேன். பார்த்தா அது ஏன் கேட்குறீங்க, இந்த கம்பியிலே இந்த ஜலஜலான்னு போட்டு வளைய மாதிரி போட்டு ஆஹா ஓஹோ ஓஹோ அப்படின்னு இதே பண்ணிட்டு என்னை சுத்தி சுத்தி ஆடுறாங்க. ஆனால் தியானத்துல இருக்கிறேன். தியானத்துல இருந்த ஆகா ஓகோன்னு ஆடப்போ நினைச்சாங்க, அப்படி வர்றாங்க, அப்படி குத்த மாதிரி வர்றாங்க. இதே மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்ப குருநாதர் இதை பாடுறான் அப்படின்ட்டு. அப்பதான் என்ன ஆயிப்போச்சு, ஒரு காளியின் ரூபமாக அவங்களுக்கு காட்சி கிடைக்குது. காளி கண்டவன எத்தனை மாதாஜி மாப் கரோச்சி, மாதாஜி மாப் கரோச்சின்னு காதை பிடிச்சு, அது ஒரு என்ன காதை பிடிச்சி இருக்கிறாங்க. ஏன்னா அந்த அகோரமான நிலை கல்கத்தா காளின்னு சொல்றாங்க, பல மண்ட ஓட்டுகளை கையில் வச்சிருக்க மாதிரி அதை காட்சி கொடுத்த உடனே எல்லாம் ஓடுறாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் இவன் டெலஸ்கோப்ல வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க நடக்கிறத பார்த்து போட்டு என்ன நடந்தா அங்க நடக்கிறதெல்லாம் நைட்ல, ஏன்னா அந்த இதுகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நைட்ல தான் 12 மணிக்கு நடக்குதுங்க. அவங்க வெளிச்சமும் கொண்டு வர்றாங்க. அதனால இதை வச்சு என்னை கொல்ல போகும்போது இதை மாதிரி சொன்னது. அப்புறம் எல்லாம் சொல்லி ஏன்னா குருநாதர் இந்த இயக்கம் உண்மையுடைய நிலை மந்திரவாதிகள் என்ன செய்கின்றார் இன்னைக்கு நான் பார்க்கலாம். அது மாதிரி சொல்ல போகும்போது கூட மாந்திரிய மந்திரவாதிகள் சில நிலைகள்ல மனிதன் உயிரோடு கூட கொண்டு சாப்பிடுறாங்க. அதே மாதிரி சுடுகாட்டுல வேக வைக்க போகும்போது நல்ல படங்களா இருந்தா அங்கே சொல்லி போட்டு உடனே எடுத்துக்கொண்டு போறாங்க. அப்ப அது மேல சவாரி உட்கார்ந்து அதனுடைய உணர்வுகளை செயல்படுத்துறாங்க. அதே சமயத்தில் பெண்கள், அழகான பெண் திடீர்னு மரணம் அடைந்தால் அந்த பெண்களை உடனே கூட என்று வாங்கி போறாங்க அகோரிகள். அது கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. இப்ப இயற்கையில் இருக்கிறவங்க அதோட புணர்கிறாங்க. அதவே மேலே உட்கார்ந்து சூடத்தை எரிவத்தி வச்சு இந்த மந்திரங்களை சொல்லி என்ன செய்யறாங்க. இதே போல கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுறாங்க. நான் சொன்னது முதல்ல கேபிக்க நம்பவே இல்லை. அப்புறம் நாம சொன்னது வெகு காலம் கழிச்சு பேப்பர்ல வந்தது. ஏதோ ஏதோ இதுல அவர் பொசுதரு சாமி நான் சொன்னீங்க டூப் போடுறீங்கன்னு நான் நினைச்சேன். இது நிஜமாவே நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொசத்தை எடுத்துக்கொண்டு காட்டினார். இது நேரடியா பார்த்தது வெகு காலத்துக்கு பின்னாடி இதை பொசமா வெளிவருகிறது. இந்த மாதிரி என்னமோ இதுல வந்து போட்டு அது ஏதோ கவர்னர் இந்தியா டுடேல தான் போட்டு கோபாலனுடைய கவர்னருடைய மகன் கூட இந்த மாதிரி செய்யறான்னு சொல்லிட்டு வந்தாங்க. அதுல எழுதி இருக்கிறாங்க. ஏன்னா நான் சொல்லும் போது கேப்பீங்க நம்பவே இல்லை. அப்புறம் இதெல்லாம் பார்த்த உடனே சாமி இதெல்லாம் உண்மை, நீங்க இது தெரிஞ்சிருக்கேன்னு அப்புறம் தான் அவரு நம்புறாரு. ஆனால் இதே மாதிரி கடவுளுக்காக நான் இருக்கிறேன், அதற்காக நான் சாப்பிடுறேன். ஆக உலக மக்கள் சேமமாக இருக்கிற சாப்பிடுறேன்பா. இந்த மாதிரி பெரும் தவறுகளை இன்று பக்தி என்ற மார்க்கங்களில் கடவுள் என்று தனக்கு தனியா கொடுக்கிறான் என்ற நிலைகளும் அவனவன் எடுத்துக்கொண்ட விஷ உணர்வுகளை அவங்க இயக்கப்பட்டு அதிலேயே மடிந்து பூதங்களாகவும் கணங்களாகவும் மாறி அதே மந்திரத்தை செய்தால் பிறருக்கு ஏவல் பண்ணி அவன் குடும்பத்தை அழிக்கிறது பயன்படுகின்றது. ஆக எதன் உணர்வின் எடுத்தானோ அதன் வழியில் தான் இயக்கப்படக்கூடிய நிலைகள் வருகின்றது. இதை போன்ற உலகில் நடக்கும் இந்த உண்மையிலிருந்து நீங்கள் மீள வேண்டும். இன்று பார்த்தாலும் அங்கே எப்படிதான் பிள்ளைகளை தூக்கிட்டு போறான் சாமியார் என்ற நிறையும் மந்திரத்துக்காக தூக்கிட்டு போறாங்கிற நிறைய பண்ணோன்னு நான் தாடி வச்சிருந்த நம்மளையும் உரைக்க வந்துட்டாங்க. எல்லாம் ஓடி வளைஞ்சாங்க. அப்பா நான் இது பண்ணலன்னு அப்புறம் அவங்க உணர்த்தப்பட பாடு அந்த பீகாரை விட்டு அப்புறம் வெளியேறினேன். அப்புறம் இதே போல வந்தவரை பாடு நான் எமை மேல நேர போக சொல்றேன்.
அப்ப இமயமலை மேல போகும்போதுதான் அங்கே கேதார்நாத் இந்த நிலை இருந்தாலும் இதெல்லாம் நாம் கடந்து மேலே நாம் சொல்லப்பட போகும்போது பத்ரிநாத்துக்கு நான் சொல்லுகின்றேன். பத்ரிநாத் போய் இதெல்லாம் சென்று திரும்பி பெற போகும்போது கேதார்நாத்துக்கு செல்லப்பட போகும்போது இங்க கடும் பனிப்பாறைகள். இதே போல அங்கே சென்று நான் கடந்து ஒரு இடத்தை விட்டு மாறிய பின் தினம் மலை மாறிதான் தெரிஞ்சது. இதை கடந்து அந்த பக்கம் போயிட்டேன். அதை கடந்து போவதும் ஒன்றும் தெரியல. அதை கடந்து போன பின் அந்த பக்கம் ஒரு இது போல இருந்தது. அந்த காலத்துல என்னைக்கு ஒரு அரசர்கள் போனது போல் இருக்கு. ஆக அந்த இதெல்லாம் பனிப்பாறை மூடி அப்படியே கிடக்குது. தங்க ஆபரணங்கள் ஏராளமா கிடக்குது. ஒரு நாள் எந்த ஆசைக்கு வைத்தாரோ, ஏற்கனவே நிஜமாவே இருந்ததோ, அல்ல என் கண்ணுக்கு பார்த்து பணங்கள் வர்றதுக்கு ஆசைப்பட இப்படி வச்சாரோ எனக்கு தெரியாது. அதை பார்த்த உடனே அப்ப அந்த உண்மையின் உணர்வை அறிகின்றேன். அறிந்து கொண்ட பின் என்ன செய்யறேன், ஏதாவது கொஞ்சம் எடுத்து சாம்பிள் கொண்டு போகலான்னாலும் பயம். இதுக்கு ஆசைப்படான்னு ஏதாவது இது பண்ணிட்டாலும் என்ன பண்றது அப்படிங்கிறது. அப்ப என்ன செய்தாரு, ஒரே வேசிதான் கேட்டிருக்காங்க, போட்டிக்கிறது கூட ஒண்ணும் இல்லை. அவர் சொன்ன உணர்வை எடுத்துக்கொண்டால் குளிரை என்னை அடிக்காதபடி பாதுகாத்துக் கொள்ளலாம். இருந்தாலும் அவர் சொன்ன முறைப்படி நான் செய்ய போகும்போது இதையும் கடந்து பார்த்து சொல்லுகின்றேன். இதை கடந்து அடுத்த பக்கம் போகலாங்கிற வகையில் அவர் சொன்ன நிலையில் ஒரு சுடுதண்ணி இருக்கின்றது. அங்க நீ போய் பாருப்பா அப்படிங்கிறார். அங்க போறதுக்கு முன்னாடி என்ன ஆகிவிட்டது, நான் நடந்து போன பாதையில் அந்த பாறைகள் திடீர்னு எல்லாம் இடிஞ்சு விழுந்துச்சு. வேற பாதை நமக்கு தெரிஞ்சாதானே. விழுந்த உடனே அப்பதான் சந்தேகம் வருது, ஐயோ புள்ள குட்டிகள என்ன ஆகுறது, நாம் இது உள்ளுக்கு போயிருந்தா என்ன ஆகுறதுன்னு நினைச்சேன். ஏதா அப்பதான் நினைச்ச உடனே அவர் சொன்னதை விட்டு இந்த உடல் ஆசை வந்துருச்சு. அப்ப பையன் என்ன செய்தான், பொண்டு பிள்ளைக்கு என்ன செய்யுங்கிற உணர்வு எடுத்த உடனே இறைய ஆரம்பிச்சு. அந்த குளிர் என்னை வாட்ட ஆரம்பிச்சு. அந்த இருதயமே இறையுது. இந்த கொஞ்ச நேரத்தில் உயிரே போயிடும் போது. ஆனாலும் இதைத்தான் நாம் பார்க்க முடியாது, அதை எண்ணினேன். ஆனா இதை மாற்றும் எண்ணம் கூட அவர்கள் இறந்து விடுமோ என்ற உணர்வு தான் வருகின்றது. அப்போதான் அந்த இடத்துல குருநாதர் மீண்டும் காட்சி கொடுக்கின்றார். மனமே இனி யாகிலும் மயங்காரே, பொல்லா மானிட வாழ்க்கையில் தயங்காரு, பொன்னடி பொருளும் பூமியில் சுகமோ மின்னலை போலே மறைவரைப்பாரு. ஏன்னா இந்த இடத்துல தங்குங்க எல்லாமே இருந்து அந்த உயிரை விட்டு போனவர்படி என்ன இருக்குது, அவர் சுகமா வாழணும் என்றால் அதெல்லாம் இல்லையே. பொன்னடி பொருளும் பூமியில் சுகமோ மின்னலை போல மறைவதைப்பாரு. இப்ப நீ கொஞ்ச நேரத்துல மாறப் போற, மறைந்திரு போற, நீ யாரை காக்க போற அப்படின்னு கேட்கிறார். நேற்றிருந்தால் இன்று இருப்பது நிஜமோ, நிலையில்லாத இந்த உலகம், இந்த உடலான உலகம் உனக்கு சதமா அப்படி வினாக்களை எழுப்புறாரு. இதெல்லாம் அனுபவ ரீதியிலேயே மனிதன் ஆசை வரப்போகும்போது நாம் போகும் பாதைகள் எத்தனை. இப்ப நாம இந்த மனிதன் வாழ்க்கையில் வரப்போகும்போது எத்தனையோ பேர் இந்த சாமியாருக்கு என்ன கொள்ளையடிக்கிறார், அந்த போன மற்ற மந்திரவாதி சாமியார்கள் சொன்ன மாதிரி எத்தனையோ பேர் என்னை ஏசுகின்றனர், படிக்கின்றனர், எத்தனையோ தொல்லைகளும் கொடுக்கின்றனர். அப்ப அதை நான் காதல வாங்கிக்கிறேன். அப்ப மகிழ்ச்சி நான் சக்தி பெற வேண்டும், அவர்கள் உண்மையின் உணர்வை அறியும் தன்மை வர வேண்டும் என்றுதான் அதை சொல்லுவேன். ஆனால் அவர் உணர்வு எனக்குள் விட்டால், எனக்குள் இப்படி வெள்ளை நீக்கினாலே அவனை தூக்கி எரியக்கூடிய சக்தி உண்டு. இருந்தாலும் அதை நாம் பயன்படுத்தினால் நாம் உண்மையின் இயக்கத்தை காண முடியும். ஆக இந்த உணர்வின் தன்மை கொண்டு அவனை விஷத்தின் தன்மை அடக்க முடியும். ஆனால் அதே வெளியின் தன்மை எனக்குள் உருவாகும். இது ரெண்டையும் சந்தர்ப்பத்தால் உருவாக்கப்பட்டு நீ எப்படி வாழ வேண்டும். ஆக இந்த மனிதன் உடலுக்கு பின் மீண்டும் வீரிய சக்தி எது. ஆகவே இதையெல்லாம் உன்னை தாக்கிடாது பாதுகாக்கும் உணர்வு எங்கே இருக்கின்றது. அந்த துணை நட்சத்திரத்தின் உணர்வை நீ பெறப்படும் இதெல்லாம் பெற முடியும். ஆகவே இதை தூக்கி எறிந்துவிட்டு அருணரை உனக்குள் பெருக்கி இனி பிறவில்லா நிலை அடைவதை உனது கடைசி நிலை. ஆக இவ்வளவு சக்தியும் இதற்குத்தான் உனக்கு பயன்படுத்தணுமே தவிர, ஆக உனக்குள் வலுவான சக்தி கொண்டு அந்த வலுவான உணர்வை பெற்று தீமை என்ற நிலைகளை நீக்கி தீக்கி எறிய வேண்டுமே தவிர, ஆக ஒருவனை எனக்கு எதிரியாக இருக்கின்றான் என்று உணர்வை பாய்ச்சி அவனை தூக்கி எறிந்தோ அவனுக்கு துன்புறுத்தும் நிலை வந்தான், அதே உணர்வு உனக்குள் நல்ல அணுக்களை தூக்கி எறிந்துவிடும் துன்புறுத்தும் உணர்வை உனக்குள் விளையும். ஆக சக்திகள் எதுவாக இருந்தாலும் நுகர்ந்த உணர்வு உடலுக்குள் நின்று இயக்கப்படும், அது உன் உடலிலே தான் அது இயக்கும். ஆனால் இதையெல்லாம் நீ எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதெல்லாம் அனுபவமாக கொடுக்குறாங்க. இப்ப நாம என்ன செய்யணும், உட்கார்ந்து கேட்கறீங்க, இத்தனை லேசா சொல்றோம், ஏமா சாமி சொல்றார், நம்மளால முடியுமான்னு நினைக்கிறாங்க.